ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீது இன்று பரிசீலனை. பெட்ரோல் குண்டுவீச்சுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமகவினரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் அன்புமணி ராமதாஸ். நடுவண் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வருகிற 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெறும் என தகவல். மதுரை மற்றும் திருச்சியில் டைடல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி அளித்தது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். பொங்கல் முடிந்து சொந்த ஊரில் இருந்து மக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக இன்று 3412 அரசு பேருந்துகள் இயக்கம். திண்டிவனம் நகர பாமக முன்னாள் பொருளாளர் ஜே முனியம்மாள் மறைவுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இரங்கல். புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு. சீறிப்பாயும் காளைகளை அடக்க வீரர்கள் போட்டா போட்டி. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 பவுன் 59,480 ரூபாய்க்கு விற்பனை. டிக்டாக் தடை சட்டத்தை உறுதி செய்தது அமெரிக்க உச்சநீதிமன்றம். அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்கவில்லையெனில் தடை என திட்டவட்டம். வாகையர் கோப்பை தொடருக்கான இந்திய அணி பிற்பகல் அறிவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடர் அணியும் அறிவிக்கப்பட வாய்ப்பு.